ஆச்சாரியர்களையோ நினைக்கச்சே அது தானே நடந்துட போறது. அந்த ட்ரூத்தில் எவ்வளவு ஃபெய்த்து, மகாவிஸ்வாசம். ஆழ்வார் பிரத்யட்சமானார். நம்மாழ்வார் பாடின 4 பிரபந்தங்கள், அவருக்கு முன்னும் பின்னுமாக அவதரித்த ஆழ்வார்கள் பாடியுடைய மற்ற 20 பிரபந்தங்கள், ராமானுஜ நூத்தந்தாதி உள்பட. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ராமானுஜ நூத்தந்தாதி உள்பட உபதேசம் பண்ணிவிட்டார். ஒரே க்ஷணம்தான். இந்த செல்ல அந்த செல்க்கு ஒரு 10 படத்தை, பெருமாள் படத்தை கொடுக்குறான்னா 2 செகண்டில் போட்டு தரேங்கிறான் ஹரி. அது மாதிரி எல்லாம் ஒரு செகண்டில் ஆயிடுது. அதுக்கு என்ன அவ்வளோ விஷயம் பண்ணுவாங்க. 10 நாள் ஆகுவார் 10 பெருமாள் படத்தை ரெக்கார்ட் பண்ணுறது. நாகமே இந்த பாட்டில் வச்சுட்டு இருக்கோம்னா வளைய எவ்வளவு சுலபமாக யோக சாட்சா்காரத்தால் என்னதான் பண்ண முடியாது. கட்டாட்சித்தாலே போருமே. ஆழ்வார் கட்டாட்சம் பெற்றால் அவர் திருவுள்ளத்தில் இருக்கிறது அவ்வளவு நாதமுனிகள் திருவுள்ளத்துக்கு அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகிடுமே. அப்படி அனுகிரகித்தார். உடனே ஸ்ரீமன் நாதமுனிகள் அங்கேருந்து புறப்பட்டு தன்னுடைய மன்னாருடைய திவ்ய கஷேத்திரத்துக்கு வந்தார். நம்மோடு ஒருவரு சொல்லும்னார். உடனே அவரோடு சேர்ந்து ஒரு ஆவர்த்தி 4000 சொல்லி காமிச்சுட்டார் நாதமுனிகள். அவர் திருச்சி விசாக்கணுமேன்னு ரொம்ப நல்லா இருக்கு. இவை இயலும் விஷயமாக பண்ணும்னார். இயல்லாம் வெறும் வரிசை. இசைனா அதுக்கு பண் இசை. தேவகானத்திலே அதை இட்டு அந்த பண்ணை பாடி காட்டு மன்னாரை அனுபவித்தார். அதிலேருந்து இந்த திவ்ய பிரபந்தங்களை நாதமுனிகள் மூலமாக நாம் தெரிஞ்சிட்டோம். ரொம்ப நாளாக நம்ம கிடைக்க வேண்டிய வஸ்து கிடைக்காம இருந்ததுன்னா, ஐயோ சுவாமி அது கிடைச்சிருந்தா நான் ரொம்ப நல்லா இருந்திருப்பேன், இப்போ அனாதையாக நிற்கிறேன்னு நடித்தருவில்லேன்னு. இந்த நாதமுனிகள் நமக்கு கிடைச்சபடியால இந்த திவ்ய பிரபந்தங்கிற பெரிய ட்ரெஷர் நமக்கு கிடைச்சது. நாதேன முனி நாதேன பவேயம் நாதவான் அகம். நான் இப்போ அநாதன்ல நான் சனாதன்னு சொல்லிக்கிறார் தேசிகர். நாதமுனிகளை நான் நாதனாக கொண்டு விட்டேனே. எஸ்ய நைகமிகம் தத்துவம் ஹஸ்த ஆமலகதான் கதம். இவருக்கு பரதத்துவமானது உள்ளங்கை நெல்லிக்கனி போலே இருந்ததோ. ஹஸ்த ஆமலகதான் கதம். நூத்தந்தாச்சியில் வருதோ கையில் கனி என்ன கண்ணனை காட்டி தரிலும் அப்படிங்கிறாரோ. அப்படி கையில் கனியாக இருந்தது. அப்பேற்பட்ட நாதமுனிகளை நான் சேவிக்கிறேன்கிறார். நாதமுனிகள் திருவடிவாரத்தை ஆசிரித்தார், உய்யப்பட்டார். அவருக்கு புண்டரீகாட்சன் பேரு. திருவள்ளரைன்னு திருவரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம். அந்த திருவள்ளரையிலிருந்து அவதரித்தார். பெருமாளுக்கு புண்டரீகாட்சன் திருநாமம், அவருக்கு புண்டரீகாட்சன் திருநாமம். நமஸ்யாம் அரவிந்தாட்சம் நாதபாவே வியவஸ்திதம்னா இங்கேயும் சிலேடையான அர்த்தம். நாதனான திருவள்ளரை புண்டரீகாட்சனையே தன்னுடைய பாவத்திலே கொண்டு அதிலேயே நிலை நின்றவர்னு அர்த்தம். நாதமுனிகளான ஆச்சாரியனையே தன் திருவுள்ளத்தை கொண்டு அந்த பாவத்திலேயே நிலை நின்றவர். நாதபாவே வியவஸ்திதம். சுத்த சத்துவமயம் சௌரே அவதாரம் இவாபரம். சுத்த சத்துவம் இங்கே கிடையாது. இங்கே மிஸ்ர சத்துவம் தான். ரஜஸ்தமசோது கலந்த சத்துவம் தான் இங்கே இருக்க. அங்கே தான் சுத்த சத்துவம். ஆனால் இவர் எப்படி இருந்தார்? அங்க இருக்கக்கூடிய நித்திய முக்தாத்மாக்கள் போல இங்கேயே வர்த்தித்தவர். சுத்த சத்துவமயம். சௌரியனுடைய அபராவதாரமோ இவர். சாட்சாத் பகவான் சௌரி. அவன் ஏன் சௌரின்னு பேர்னா, சூரவம்சத்திலே பிறந்த வசுதேவருக்கு பிள்ளையாக அவதரித்தபடியாலே சூரசேன வம்சத்திலே பிறந்தவன் சௌரி என்று பேர் அவனுக்கு. திருக்கணபுரத்துக்கு போனா சௌரியே சாத்தியிருக்கார். கண்ணனாக சேவை சாதித்தபடியாலே சௌரி ராஜன் அதுவும் இருக்கு. அது ஷபுரி ராஜன். இது சூர சௌர சௌரி என்கிற சப்தம். அதனால அப்படி உய்யக்கொண்டாரை நாம் நமஸ்கரிக்கிறோம். சக்கரவர்த்தி திருமகன் ராமன்கிற திருநாமத்தில் 3 ராமன் இருக்கா லோகத்தில். யாராருன்னு சொல்றார் சுவாமி. ரொம்ப அழகாக அதை வரிசைப்படுத்துறார். அனுஜித க்ஷமாயோகம் அபுண்ணிய ஜன பாதகம் அஸ்பிருஷ்ட மத ராகம் தம் ராமம் துரியம் உபாஸ்மஹே. க்ஷமாயோகம். க்ஷமான பொறுமை. பொறுமைனா என்னன்னே தெரியாது. அனுஜித க்ஷமாயோகம். பரசுராமர் பொறுமை அவருக்கு
பொறாமை தான் உண்டு இல்லை, அவருக்கு பொறுமையே கிடையாது. அதனால எப்பவுமே கோபிஷ்டரா இருந்தார். அபுண்ணிய ஜன பாதகம். அனுச்சித க்ஷமாயோகம்னா க்ஷமை உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். பரசுராமனுக்கு அது கிடையாது. அவருக்கு இல்லாத குணம் இவருக்கு இருந்தது, க்ஷமை. ராமமிஸ்ரன்கிற மணக்கால் நம்பிக்கை. அவருக்கு ராமமிஸ்ரன்னு திருநாமம். ராமமிஸ்ரன்னா மிஸ்ரமான ராமன் எல்லாரையும் காட்டி விட்டார். இதுல அனுச்சித க்ஷமாயோகம் அபுண்ணிய ஜன பாதகம். புண்ணிய ஜனால்னா ராட்சசா. புண்ணிய ஜனங்களுக்கு பாதகனாய் ரகுவீரனான ராமன் அவதரித்தான். இவர் அப்படி பண்றவர் இல்லை. அதனால அபுண்ணிய சேர்த்துட்டா நெகட்டிவ் சென்ஸ் வந்துடும். அபுண்ணிய ஜன பாதகம், ராட்சால கொள்றவர் இல்லைன்னு அர்த்தம். அஸ்பிருஷ்ட மத ராகம் தம். மதம்னு ஒண்ணு, ராகம்னு ஒண்ணு. மதம்னா மதம் பிடிக்கிறதோ யானைக்கு, அது மாதிரி நிலையில இருக்கிறது. இன்னொன்று ராகம்னா ஆசைகள் நிரம்பினவர்னு அர்த்தம். அஸ்பிருஷ்ட மத ராகம் தம். இந்த மதத்தாலும் ராகத்தாலும் அஸ்பிரிட்டர் அண்ட் டச். பலராமனுக்கு ரெண்டும் உண்டு. அதனால அது இல்லாதவர். இப்படி இந்த 3 விதமான ராமர்களை காட்டிலும் எக்ஸப்ஷனலா ஒரு 4வது ராமனாய் அவதரித்தவர் மணக்கால் நம்பி. ராமமிஸ்ரன்னு திருநாமம். அடுத்ததா மணக்கால் நம்பி மூலமாகத்தான் சுவாமி ஆள வந்தார். இந்த குரு பரம்பரையில் வரார். மணக்கால் நம்பியை ஆசிரியத்தவர். அது எப்படி சொல்லலாம்? மணக்கால் நம்பி ஆள வந்தார், ஆசிரியத்தபடியால்தான் ஆள வந்தார் ஆனார். விகாஹே யாமனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிம்மக ஸ்பர்ஷே எத்திர கிருஷ்ணா கிருத ஆதராஹா. நாதமுனிகள் குடும்பத்தோட ஸ்ரீ மதுரை, ஸ்ரீ பிருந்தாவனம், ஸ்ரீ கோகுலம் அங்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணினாவா. அப்ப ஸ்ரீ பிருந்தாவனத்திலே எம்பெருமானை, யமுனை துறைவனை, யமுனா தீர விகாரியான கிருஷ்ணனை நாதமுனிகள் ஆராதித்துக் கொண்டு இருந்தார். காட்டுமன்னாரிடத்திலே தான் நியமனம் பெற்று சென்னார். அங்க போய் கொஞ்ச நாள் இருந்தோம்னா காட்டுமன்னாருக்கு தாங்கல. நாதமுனிகளே நம்மை மறந்தீரே சொப்னம் சாய்ச்சார். உடனே அவரிடத்துல பிருந்தாவனத்துல தான் ஸ்ரீநாதனிடத்திலே தான் நியமனத்தை பெற்று இங்க வந்து சேர்ந்தார். நமக்கு ஒரு பேரை பிறந்தா அவனுக்கு யமுனை துறைவன் பேர் வைக்கணும்னு குடும்பத்தில் எல்லாரோடையும் பேசி விட்டார். அவர் ரொம்ப வருஷ காலம் யோகத்திலே இருந்தார். இதே பேசிட்டு அதில் உட்கார்ந்து அவர். அதனால உத்தராடத்தில் குழந்தை பிறந்தா யமுனை துறைவன், யமுனாச்சாரியன், யமுனேஷ் அப்படின்லாம் பேர் வைக்கலாம். அதனால அப்படின்னு ஆசைப்பட்டு வந்துட்டார். வந்த உடனே மணக்கால் நம்பி இவர் எப்படி ஆசைக்கிறதுன்னு தெரியணும். ஆள வந்தார். 12 வயசுக்குள்ள he became the principal of the institution where he studied. 12 வயசுல சகல சாஸ்திர விசாரதர். அத்தியனத்துக்கு பாடசாலை கொண்டு விட்டா. விஷயத்துவ அர்ஜயத்துவ ஆரம்பிச்சு 50 வஞ்சம். அதே அன்னைக்கு சந்தோஷம் சொன்னார் வேதாச்சாரியம். மறுநாள் எடுத்துட்டு போனா அதுக்கு வந்துட்டார். ஏன் வந்தீர்னு கேட்டார். இவருடைய தகப்பனார் ஈஸ்வர பட்டாழ்வான்னு பேர். நாதமுனிகளுடைய திருக்குமார். நாதமுனிகள் இருந்த காலத்திலேயே இவர் அவதரித்தார்னு ஒரு ஷாரார். ஆளவந்தார் அவதரிக்கச்சே நாதமுனிகள் திருநாட்டை அலங்கரித்தார்னு, அதுக்கு முன்னாடியே திருநாடு அலங்கரிச்சாச்சுன்னு ஒரு சரித்திரம் 2 விதமா குரு பரம்பரையில காணப்படுறது. அதனால இவர் அவதரிச்ச உடனே அவருக்கு யமுனை துறைவன் பேர் வைக்கணும்னால அதுக்காக உயகுண்டாரத்தில் சொல்லியிருந்தார். அப்புறம் இப்போ மணக்கால் நம்பியுடைய காலம் வந்துருத்தோ. உயகுண்டாரத்தை மணக்கால் நம்பி சொல்லி நம்முடைய சுவாமி ஆச்சாரியன் பரமாச்சாரியனான் நாதமுனிகளுடைய அபிப்பிராயத்தை அனுசரித்து இந்த திருநாமத்தை சூட்டணும் அந்த குழந்தைக்கு, சம்பிரதாயத்திலே அவனை ஆக்க வேண்டும் என்று நியமனத்தை மணக்கால் நம்பிக்கு மட்டும் போயிட்டார், உயகொண்டார். அப்புறம் மணக்கால் நம்பி இவரை எப்படி பார்க்கறதுங்கிற இடம் வரைச்சு 12வது வயசுல ஒரு பெரிய ஆச்சாரியன் பாஷ்ய பட்டன்னு பேர் அவருக்கு. வியாக்கரணத்தில் மகாபாஷ்யத்தில் பட்டன், மகாபாஷ்ய பட்டன்னு பேர் அவருக்கு. அவரிடத்துல வாசிட்டு இவரே அந்த கலாசாலைக்கு தானே அத்தியட்சரா ஆயிட்டார். ஆனா இவருடைய ஆச்சாரியன் ஸ்ரீபாஷ்ய பட்டர் அப்படின்னா மகாபாஷ்ய பட்டர்
அந்த தேசத்தில் சோழ தேசத்தில் இருந்த ராஜ பண்டிதனுக்கு மாசம் மாசம் கப்பல் செலுத்துறவரா இருந்தார். அவனிடத்திலே வாதத்திலே தோற்றபடியாலே இவர் இப்ப இருக்கச்ச 12 வயசு குழந்தை, சகல சாஸ்திர விசாரதர். அவ ஆள் வந்த உடனே அவர் சொல்லி வச்சுட்டார், எங்க ஆச்சாரியன் உங்க எஜமானருக்கு இனிமே பணம் கொடுக்க மாட்டார், நான் சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அவ பார்த்தா போய் சொன்னான். உடனே திருப்பி சீட்டை அனுப்பிச்சான். அந்த தருவாயை அனுப்பிச்சு விட்டார். ஒரு வித்வானுக்கு உண்டான மரியாதைகளோட விருதங்களோட பல்லக்கோட வந்தார். நான் அந்த வித்வானோட நான் வாதம் பண்ணுகிறேன்னு சொல்லுங்கோன்னு விட்டார். சரின்னு ராஜாவும் அதை மதிச்சு பல்லக்கு சத்திரன் சாமரம் ஏழை பண்ணுவான். விருதங்களோட வாவா அவன் வந்தான் இவன் வந்தான் யாராருக்கோ விருதம் சொல்றாளோன்னு. இவர் சகல சாஸ்திர விசாரதர் வந்தார், யமுனைத்துறைவர் வந்தார்னுட்டு கோலாகலமா பாடசாலை பசங்களாவும் சேர்ந்து 100 குழந்தைகள் அதுகளும் சேர்ந்துட்டு பாடிட்டே வருது. இதை பால்கனியிலேருந்து ராஜாவும் ராணியும் பார்த்தா, சின்ன குழந்தையா இருக்கான், அழகா லட்சணமா தான் இருக்கான், இவனாவது நம்முடைய ராஜ பண்டிதனை ஜெயிக்கிறதாவது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. நான் ராஜா பார்ப்போம், எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்னு தெரியாது, எதுக்கும் அந்த குழந்தைய வாதம் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுப்பிச்சுடுங்க, நம்ம ஆக்கியாழ்வானோட அவன் வாதம் பண்ணட்டும், அப்போ நமக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா. அந்த குழந்தை ஜெயிச்சுட்டான்னா அவனுக்கு பாதி ராஜ்யம் கொடுத்து அவனை யுவராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணுறேன் ராஜா. உங்க வித்வான் ஜெயிச்சுட்டா, உங்க வித்வான் தன் வித்வானா நினைக்கிறத ஆள் வந்தாங்க. யமுனைத்துறைவர் தான் அவன் தன்னுடைய வசுவா நினைக்கிறான். ஒருவேளை உங்க வித்வான் ஜெயிச்சுட்டான்னா நான் இந்த ராணிங்கிற பட்டத்திலேருந்து விலகி விடுறேன். என்னுடைய தோழிமார்கள் ஷேட்டி ஜனங்கள்ல யாரையாரும் ஒருத்தரை நீர் பட்டத்து ராணியா ஆக்கிக்கலாம், பெரிய லைஃப் ஸ்டேஜ் இல்லையா ஒரு ராணிக்கு அப்படின்னு விட்டா. இந்த குழந்தை வந்தான், அவரும் பெரிய வித்வான், அவரை சேவிச்சான். 12 வயசு யமுனைத்துறைவன் அவனுக்கு ஆசனம் கொடுத்த உடனே ராஜாவுக்கும் தான் பிரணாமத்தை பண்ணிவிட்டு வாதம் பண்ண ஆரம்பிச்சார். அவனும் சின்ன குழந்தானே வந்தான், அவனை கூட வாசிக்க மாட்டான்னு நினச்சிட்டு கேள்வி கேட்க ஆரம்பித்தார் அந்த வித்வான். உடனே எல்லாத்துக்கும் சாமானியமான சாஸ்திரங்களில் கேட்ட அத்தனை கேள்விக்கும் தர்க்கமோ வியாகரணமோ சாகித்யமோ எல்லாம் பதில் சொல்லியாச்சு. ரொம்ப நீர் வயசானவர் பெரியவர் ரொம்ப சிரமப்பட்டு விட்டீர், இத்தனை கேள்வி கேட்டு இனிமேல் அடிய கேள்வி கேட்குறேன், தேவர் பதில் சொல்லான்னு. நான் எதையாவது உண்டுன்னு சொன்னால் அது தேவர் இல்லைன்னு சொல்லணும், அடியேதான் இல்லைன்னு சொன்னேன்னா அதை உண்டுன்னு சொல்லணும். இவ்வளவுதான் நமக்குள்ள போட்டின்னு விட்டார். 3 விஷயம் சொன்னார். நான் 3 விஷயத்தை சொல்றேன், அதை நீர் மறுக்க வேண்டும் அப்படின்னு. 3 விஷயம் என்ன தெரியுமோ, இவர் எப்படி எல்லாம் தெரிஞ்சுட்டார் நமக்கு தெரியாது. இந்த ராஜா இந்த வித்வானுடைய மாதா வந்தியா அப்படின்னு ஒரு பிள்ளை இருந்துச்சு. அந்த பிள்ளையுடைய அம்மாவை பேரன் உமன் மலடுன்னு சொல்ல முடியுமா? சொல்லிட்டார். 2வது ராஜபத்னி பதிபுரத்தைன்னு சொன்னார், இல்லை அபிசாரிகான்னு சொல்லணும். 3வதா இந்த ராஜா புண்ணியசாலின்னு பாபின்னு சொல்லணும். தலையே போடும், எல்லாத்துக்கும் தலையே போடும். இது ஒரு கேள்விக்கு கூட அந்த வித்வானால பதில் சொல்ல முடியல. உடனே ராஜா யமுனைத்துறைவரை பார்த்து உம்மால இது எல்லாத்தையும் ரெஃப்யூட் பண்ண முடியுமா நீர் சொன்னதைன்னு கேட்டான். சொல்லிவிட்டார். சாஸ்திரங்கள்லேருந்தே மருதர்ம சாஸ்திரங்கள்லேருந்தே வாக்கியங்கள் எடுத்து ஒரே ஒரு மரம் இருந்தால் அது தோட்டமாகாது, அதனால ஒரே ஒரு பிள்ளை இருந்தால் ஷீ இஸ் ஈக்குவல் டு எ பேரன் உமன் அப்படின்னு விட்டார். ராஜா புண்ணியசாலினா பாபின்னு சொல்லணும். ராஜா ராஷ்டிரகிருதம் பாபம் ராஜ்யா, குடிஜனங்கள் என்னென்ன பாபம் பண்றாளோ அதெல்லாம் ராஜாவுக்கு சேர்றதுன்னு மனு வாக்கியம். அதனால பிரஜைகளை அவன் சரியா ரட்சிச்சான்னா தப்பு பண்ண மாட்டான். ஏன் தப்பு பண்றான்னா சரியானபடி தண்டனை இல்லை, சரியானபடி அவளை சிக்ஷிக்கிறது இல்லை, அவளை கரெக்ட் பண்றது இல்லை. அது ராஜா பண்ண வேண்டிய காரியம். அங்கங்கே எல்லாரையும் அனுப்பிச்சு லோகத்தில் யாராரு என்ன பண்றா, சரியா இருக்காளா, நம்முடைய பிரஜைகள் சௌக்கியமா இருக்காளா விசாரிச்சு அசௌக்கியமா இருக்கிறவாளுக்கு சௌக்கியத்தை உண்டாக்கி அதெல்லாம் பண்ணணும். அதனால அப்படியெல்லாம் பண்ணலைன்னா இவ பண்ற பாபங்கள்லாம் ராஜாவை சேரும். அதனால ராஜா புண்ணியசாலியில பாபி. 3வது ராஜபத்தினி பதிவிரதானா இல்லைன்னு இப்படி சொல்றது. அதுக்கும்
தர்மசாஸ்திரங்கள்லேருந்தே விஷயம் எடுத்துட்டார். ஒரு பெண்கிறவள் பெண் குழந்தையா பிறக்கிறான். ஒரு 12 வயசுல கல்யாணம் பண்ணிடுவா. அந்த நாள்ல அந்த சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி தான் அவர் சொன்ன பதில் அப்பெல்லாம் நடந்தே வச்சுண்டு. அந்த 12 வயசுக்குள்ள அவளை 4 தேவதைகள் ஒவ்வொரு பீரியட்ல அவ கவனிச்சுக்கிறான். அதனால 4 பேர் அவளை கவனிச்சா விட்டு தான் 5ஆவதா பர்த்தாங்கிறவன் கவனிக்க ஆரம்பிக்க போறான். அதனால அக்னீந்திர வருண சோமாதிபியோ நமஹ கந்தர்வ தேவதைகள்னு பேர் வாழ்க்கை. என்னென்ன பீரியட்ல அந்த ஸ்திரீக்கு அக்னி இந்திர வருண சோமாதிகள் என்னென்ன விதமான ஒரு பக்குவத்தை உண்டாக்கி அவளை ஃபிட் டு பி மேரிட் அப்படின்னு அந்த தேசைக்கு கொண்டு வராலும் அந்த பியூபரிட்டி ரீச் பண்றதுக்குள்ள அவளை அவ்வளவு அழகாகவும் அவளை எல்லாத்துக்கும் பாங்காக இருக்கும்படி அவளை ஆக்கிறா 4 தேவதைகள். அப்புறம் தான் பர்த்தா தொடரலாம். ஆகினாலே பதிவிரத்தை இல்லை, எந்த ஸ்திரீயுமே பதிவிரத்தை இல்லைன்னு விட்டா இந்த மனு வாக்கியத்தை வச்சுண்டு. அதனால பண்ண உடனே ராஜா ஆல்ரெடி சேலஞ்சு உடனே அவரை ஒரு பட்டாபிஷேகத்தை பண்ணி யுவராஜாவா ஆக்கிவிட்டான். ஸ்ரீ வைஷ்ணவரானபடியாலே இவர் அவதரிச்சார்ந்த உடனே மணக்கால் நம்பி போய் அவருக்கு திருவிலச்சினை முன்னாக திருநாமத்தை யமுனைத்துறைவர்னு சுட்டிவிட்டார்னு சரித்திரம். ஆனா அதுக்கப்புறம் ராஜாவான பிற்பாடு அவரால் ஃப்ரீயா அங்கே போகவே முடியல. அதுக்காக என்னென்னவோ வழியெல்லாம் யோசனை பண்ணார். கடைசியில் அதுக்கு இருக்கக்கூடிய திருவிடப்பள்ளி வாசகனை கூப்பிட்டு அந்த வாசகரிடத்துல நேர் தான் ஸ்ரீ வைஷ்ணவரா இருந்து தடை பண்ணி போட்டு ராஜாவுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டார். அவர் ஏதோ சொன்னார். அதுக்கப்புறம் இவர் அதோட சேர்த்து தூதுவளை கீரைன்னு ஒரு தூதுவளை கீரை இப்பெல்லாம் இன்னும் கண்ணிலே படுறதில்லை. அந்த தூதுவளை கீரையை நெய்யில சேர்த்து அதை வதக்கி சமர்ப்பிச்சா ரொம்ப ரசமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அது அதை எடுத்து கொண்டு சமர்ப்பிச்சார். ஒரு 48 நாள் சமர்ப்பிக்கிறார். 49ஆம் நாள் கீரை எடுத்து போய் சமர்ப்பிக்கவே இல்லை. யமுனை தெரியவர் அளவு தான் இந்த வரைக்கும் ஒரு கீரை சாதிக்கிறதே நீங்க சாதிக்கலேன்னு கேட்டார். கொண்டு வர ஸ்ரீ வைஷ்ணவர் கொண்டு வரலையேன்னார். நாளைக்கு அந்த சுவாமி வந்தாருன்னா அடியெடுத்து அழிச்சுட்டு வரணும். அதுக்காக தான் அது பண்ணது. பண்ணிட்டே இருக்கே காரியம் நல்லா இருந்தே யாரும் கேட்க மாட்டான். கடற்கரை தான் கட்டு விடுவான். எல்லா நாள்லையும் எல்லா ஃபீல்ட்லையும் இருக்குது. பண்ணிட்டே இருந்தா ஒருத்தரும் ரெகக்னைஸ் கூட பண்ண மாட்டான். ஏன் இன்னைக்கு அவர் ஏன் வரல, இன்னைக்கே திருவாரூர் பண்ணல, இன்னைக்கே பாராயணம் நடக்கல, இதெல்லாம் கேட்பான். நடந்துதான் ஒருத்தரும் கேட்க மாட்டான். நடந்துதா அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றோம் ஒருத்தருமே இருக்க மாட்டான். ஆகையினால மறுநாள் சுவாமி எழுந்தார். அவர் அழிச்சுட்டு போய் இது பண்ண உடனே சாட்டாங்கமாக திருவடியிலே தண்டன் சமர்ப்பித்து அவருடைய பூர்வோத்தரங்களை எல்லாம் விசாரிச்சுட்டு, ஆமாம் சுவாமி எதுக்காக இந்த தூதுவளையை சமர்ப்பிச்சதுன்னா எல்லாம் தேவரியருடைய அபிவிருத்திக்காக தான். உங்கள் தாத்தா தேடி வச்ச சொத்தெல்லாம் என்னிடத்துல என்னுடைய கார்டியன்ஷிப்பில் இருக்கு. அதெல்லாம் தேவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். தேவர் மேஜர் ஆனாவிட்டு தேவர் கொடுக்கலான்றதுக்காக காத்துட்டு இருக்கேன். இன்னும் ஸ்டில் யூ ஆர் நாட் இட் பிகம் எ மேஜர். இன்னும் மைனராகவே இருக்கேன். அவரை பார்த்து அதுக்கு என்ன பண்ணணும்னா சேனை எவனா தெரிஞ்சுன்னு வரட்டுமா, செக்யூரிட்டியோடு வரட்டுமா அப்படின்னார். ஒன்றுமே வேண்டாம் தேவரீர் ஏகாந்தமாக என்னோட கூட தனியாக வரணும்னார். போகிற வழியெல்லாம் கீதா காலக்ஷேபத்தை சொல்லிட்டு அவருடைய மனசை அழகாக பக்குவமாக்கி பெரிய பெருமாள் எதிர கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தை நிற்க வச்சு விட்டார். அப்போ இதுதான் தேவன் தாத்தாவோட சொத்து. இந்த ஸ்ரீரங்கங்கிற தனம் தான் வசந்த தனம். உங்க வம்சத்துக்கே உங்க தாத்தாவுடைய சொத்து. அவருக்கு முந்தினவரான அம்மாழ்வாருக்கு அதுதான் சொத்து என்று எல்லாம் சொல்லி அவருக்கு காட்டி ஒரு பெரிய ஆதிசேஷன் ரட்சிச்சுட்டு இருக்கு. ஒரு ராட்சசன் ராத்திரி வேளை பார்த்துக்கிறான். விபீஷணாழ்வான் ஆராதிக்கிறான். ஆதிசேஷன்ல சயனிச்சுட்டு இருக்கார். என்ன பெரிய பெருமாளுடைய பெருமாள்லாம் சொல்லி அப்படி காட்டினார். அவரும் புரிஞ்சுக்க வேண்டிய விதத்தில் புரிஞ்சு விட்டார். அவ்வளோதான் காலாழும் நெஞ்சழியும் கண்சூழலும்னு ஈடுபட்டு விட்டார். உடனே வந்தார். அப்போ அவருக்கு குழந்தைகள்லாம் இருந்தது. பட்டாபிஷேகம் ஒரு குழந்தைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு உடனே வந்தார். சன்னியாசத்தை ஆசிரமத்தை ஸ்வீகரித்தார். பெரிய பெருமாளுக்கு தான் சகல விதமான கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும்னு இருந்து தன்னுடைய காலத்தில் 200 பேரை சன்னியாசிகளாக்கி மட்டத்தில் வச்சுட்டு இருந்தார். ஒரு பெரிய மொனாஸ்டரி அவருடைய நாள்லயே. அவருக்கு தான் எதிராஜர்னு பேர். அவருக்கு தான் எதிராஜர்னு முதல்ல பேர். அதனால தான் அமுதனார் காட்ட எதிகள் கிரைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதிபெற்றுடைய ராமானுஷன் என்று காட்டுற. அதே மாதிரி நாதமுனிகளை பற்றி சொல்லிச்சு. ஆரப்பொழில் தென்குருகப்பிரான் அமுதத்திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்களுக்கு நீவரதம் சீரப்பையின் நோயும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரிப்பருகவி ராமானுஷன் என்று
இவாளிடத்தில் எப்படியெல்லாம் எம்பெருமானார் ஈடுபட்டார் என்று காட்டுறார். இப்படி இங்கே வந்த உடனே விகாயே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிம்மக ஸ்பர்ஷே எத்திர கிருஷ்ணா கிருதாதரா. நாதமுனிகளுக்கு திருக்குறை காவலப்பன்னு ஒரு சிஷ்யர். அவர் நாதமுனிட்டேந்து யோகாபியாசத்தை தெரிஞ்சு விட்டார். வியோகண்டார் கேட்டார், எனக்கு வாண்டான்னு விட்டார். அப்போ நீ சம்பிரதாய ரட்சணத்தை செய்யும், பிரபத்தி மார்க்கத்தை அவலம்பியும் என்று சொல்லிவிட்டார். திருக்குறை காவலப்பனிடத்தில் இது தெரிஞ்சிருக்கிற உடனே தான் திருக்குறை காவலப்பனை சென்று நாடி அவரை தண்டம் சமர்ப்பித்து, அடியனுடைய பாட்டனார் வந்து தேவரியருக்கு யோகோபதேசம் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் அடியனுக்கு தெரியணுமேன்னார். நான் இத்தனாம் தேதி சமாதியில் இறங்கிவிடுவேன், அன்னி தினத்துக்கு முந்தைய நாள் வந்துட்டேன்னா உங்க உபதேசம் பண்ணிவிட்டு நான் சமாதியில் இறங்குறேன் அப்படின்னு விட்டார். அவர் ஸ்ரீரங்கத்தில் பெரிய அத்தியனோத்சவம் நடக்கிறது. ராபத்து 10ஆம் பத்து கடைசி நாள் 2ஆம் திருவாய்மொழி. கெடுவிடராயவெல்லாம் கேசவாவென்ன என்று திருவனந்தபுரத்திற்கு நம்மாழ்வார் பாடுகிறார். அது வாசம் நடந்திருக்கா, ஆளவந்தார் உட்கார்ந்துருக்கார், அழகா 200 ஜியாக்கள் உட்கார்ந்துருக்கா, எல்லாரும் கேட்டிருக்கா. அந்த சமயத்தில் அரையர் யார் தெரியுமா? ஆளவந்தாருடைய திருக்குமாரரே அரையர். ஆழ்வார் பெரிய திருவரங்க பெருமாள் அரையர். ஆழ்வாருடைய 4 குமாரால ஒரு குமாரா தோப்பனாரோட இங்கே வந்துட்டார். மட்டத்தில் இருந்துட்டு அவர் கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு 4000 சொல்லிட்டு அப்படி இருந்துட்டார். அவர் தான் சீஃப் அரையர். அவர் தாளத்தை இட்டு பாடிக்கொண்டு ஆளவந்தாரை பார்த்து அனந்தபுரம் நண்டுமினே அனந்தபுரம் நண்டுமினே என்று 2-3 தரம் சொன்னார். சொன்ன உடனே இந்த இடுப்புலையே இந்த ஓலை நறுக்க வச்சுட்டு இருந்தார் ஆளவந்தார். ஒரு பட திருக்குறை காவலுக்கன் கொடுத்தது திருவனந்தபுரம் போல இருக்கே என்று எடுத்து பார்த்தா, அத்தனாம் தேதி திருவனந்தபுரத்தில் அவர் வந்து இந்த ஸ்ரீ பிருந்தாவனத்துக்குள்ள எழுந்துள்ள போகிறாருங்கிற ஒரு நாள். ஐயோ, இங்கிருந்து இப்பொழுது செல்வதற்கு ஒரு புஷ்பக விமானம் சக்கரவர்த்தி திருமகனுக்கு கிடைத்தா போலே நமக்கு கிடைக்கவில்லையேன்னு நினச்சிட்டாராம். இருந்தாலும் நடந்துக்கிட்டுக்கிட்டுன்னு ஓடினார். அங்கே போனால் எல்லாம் ஆழித்து ஆள வந்தாருக்கு. அப்படித்தான் ஆச்சு. அவருக்கு அது கிடைக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு தரம் போனாரு. அப்போ ஒரு சின்ன சரித்திரம். திருக்குறை காவலப்பனை பார்க்கறதுக்கு முதல்ல போனாரு. அப்போ அவர் யோகத்தில் இருக்காருன்னு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு குட்டி செவரு அதன் கீழே ஒதுங்கி நின்று அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு யோகம் கலையிறதா கலையச்சே நாம சுவாமியை போய் பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தார். அதுக்குள்ள அவர் என்ன பண்ணார்? திருக்குறை காவலப்பன் இங்க யாரேனும் சொட்டை குலத்தார் குலரோ என்று கேட்டார். இவருடைய குலத்துக்கு சொட்டை குலம்னு பேர். நாதமுனிகளுடைய திருவம்சத்துக்கு சொட்டை குலம்னு பேர். அடியேன்னு சொல்லிட்டு ஆளவந்தார் போய் தண்டம் சமர்ப்பித்தார். தேவர் எப்படி தெரிந்து கொண்டது சொட்டை குலம் என்ன அப்படின்னு? பக்கம் நோக்கரியான் பைந்தாமரை கண்ணன்னு எனக்கு யோகத்தில் சேவை சாதிக்கச்சே ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிகள் வந்தால் கூட அவர்களை லட்சியம் பண்ணாமல் எனக்கு ஒருவனுக்கே சேவை சாதிக்கிற வழக்கம் என் கண்ணனான எம்பெருமான். அவன் என் தோளை அமுக்கி அமுக்கி எட்டி பார்த்தான். அதனால் எங்கள் ஆச்சாரியன் நாதமுனிகளுடைய சம்பந்தம் உள்ளவர்கள் வந்திருக்க வேண்டும்னு தெரிஞ்சிட்டேன் அப்படின்னார். ஆச்சரியப்பட்டார். அப்போதான் கேட்டார், இந்த மாதிரி நாள் குறிச்சா குறிச்ச நாள் அத்தியமோத்சவமாக போயிட்டு ஒரு போனார் போனார். அதனால நமக்கு குரு பரம்பராகதமாக இந்த யோக சாதனங்கள் வரலைன்னு அர்த்தம். அதுக்காக நம்ம ஆச்சாரியால் அப்புறம் இந்த வாழ்க்கெல்லாம் யோகமே தெரியாதான்னு கேட்கப்படாது. எல்லாருக்கும் இயற்கையா யோகத்துல சக்தி உள்ளவா தான் அவ்வளவு பேரும். அதை மோட்சத்திற்கு உபாயமாக அவர்கள் அனுஷ்டிக்கவில்லைன்னு தெரிஞ்சுக்கணும். பிரபத்தி மார்க்கத்தை பிரதானமாக கொண்டு பக்தி யோகத்தை கார்கடை கொண்டார்கள் என்று அவ்வளவுதான் அர்த்தம். ஆளவந்தாரத்திலே சச்சிஷாலாம் இருந்தார். பெரிய நம்பி, பெரிய திருவன் நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலை ஆண்டான், பெரிய திருவரங்க பெருமாளரையர், திருக்கச்சி நம்பி, மாரநேர் நம்பி என்னெல்லாம் அவரிடத்துல காலட்சேபம் பண்ணிட்டு இருந்தார். அதுல பெரிய நம்பிகள் மகாபூர்ணன்னு பேரு. ஆளவந்தாருடைய ஒரு ஆதேசத்தாலே ஒரு சமயம் பெரிய நம்பிகள் காஞ்சிக்கு எழுந்தருளி ராமானுஜனை நம் சம்பிரதாயத்திற்கு ஆக்கி கொள்ள வேண்டும் எழுந்தருளினார். இவரும்
ஆளவந்தாரை பற்றி கேட்டிருப்பதாலே அவரைத்தான் ஒரு தர்மானும் நேரே சேவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தார். இன்னைக்கு நாம் சேவித்துக் கொண்டிருக்கிற ஸ்ரீ மதுராந்தகங்கிற திவ்யமான க்ஷேத்திரத்திலே இவர் 2 பேரும் பார்த்துட்டா உத்தரவுத்தார். உடனே பெரிய நம்பிகள் ஸ்தோத்திரத்தை விண்ணப்பம் பண்ண, அதாவது ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம்ங்கிற பிரபந்தத்துக்கு ஸ்தோத்திரம்னு தான் திருநாமம். அப்புறம் எல்லா ஆச்சாரியாலும் ஸ்தோத்திரங்கள் பண்ண உடனே இதை ஸ்தோத்திர ரத்னம் என்றார்கள் நம் பெரியோர்கள். ஸ்தோத்திரத்திலே இந்த வார்த்தையை கேட்ட உடனே இது யாருடைய அருளை செயல் என்று கேட்டார் ஆளவந்தார். அந்த ஸ்தோத்திர ரத்னத்தை எம்பெருமானார் கேட்கிறார், இது யாருடையதுன்னு. இதுதான் ஆளவந்தாருடையதான். ஐயோ, அவரை தண்டம் சமர்ப்பிக்கத்தான் அடியேன் வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல, அந்த முதலாந்தகத்திலே சக்கரவர்த்தி திருமகனுடைய சந்நிதிக்கு பின்னாடி இன்னைக்கும் ஒரு பெரிய மகிழ மரம் இருக்கு. அந்த மகிழ மரத்தடியிலே இவருக்கு சமாட்சேனாதிகள்லாம் பண்ணி திருமந்திரம் தயம் சரமஸ்லோகம் இவத்தை உபதேசித்து 3000 பாசுரங்களை அவருக்கு அத்தியனம் பண்ணி வைத்து பிரம்மசூத்திரார்த்தங்களை சொல்லி கீதா பாஷ்யார்த்தங்களை எல்லாம் சொல்லி ஆளவந்தாரிடத்திலே கேட்ட பிரகாரம் இத்தனையும் பண்ணிவிட்டார். ஆச்சாரியன் சிஷ்யன்மா துவயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தா மதுராந்தகத்தில். அதனால துவயம் விளைந்த திருப்பதின்னு பேரு. அங்கிருந்து பிற்பாடு இந்த ஒரு கட்டாட்சம் ஏற்பட்ட பிற்பாடு ஆளவந்தார போய் சேவிக்க வேண்டும்னு மற்றொரு சமயம் போன போது ஆளவந்தார திருப்பள்ளிப்படுத்திட்டு இருந்தார் ஸ்ரீபிருந்தாவனத்தில். இவருக்கு ஆளவந்தாருக்கு திருக்கோயிலுக்காவலப்பனை சேவிக்கச்சே என்ன அனுபவமா, அதுதான் ராமானுஷருக்கு ஆளவந்தார சேவிக்கணும்னு போகச்சே அனுபவம். இப்படி ஆயிடுது. அன்னைக்கு ஆளவந்தார தண்ணி சமைக்க முடியாது போயிடுத்து. கீழே விழுந்து புரண்டு அழுதார். அவரை சமாதானப்படுத்தவே முடியல. அப்படி ஒரு பெரிய ஏமாத்தம் பேர்பட்ட ஆச்சாரியன். ஆனால் அவர் இவரை ஏற்கனவே கட்டாட்சிச்சு விட்டார். முதல்வன் என்று தத்தேத்துன்னு ஒரு சமயம் காஞ்சிக்கு ஆளவந்தார் எழுந்துள்ளின போது அந்த கச்சிவாய்த்தான் மண்டபத்திலேருந்து நேர கட்டாட்சர் திருக்கச்சி நம்பிகள் அதோ ஆச்சார பாகவா சக்கச்சவேன்னு சுந்தர புருஷனா ஒரு குழந்தை போறானே அவன்தான் ராமானுஷன் காட்டி விட்டார். இங்கேருந்தே கட்டாட்சித்தார். சரி, ஃபிட் டு பி அவர் சக்சஸர் திருவுள்ளத்தில் தீர்மானிச்சாயிடுச்சு. ஆனால் நேரம் சேவிக்க முடியல. அந்த திருவிரல்கள் அவருக்கு அப்படி மடங்கி கிடந்தது. எப்பவுமே அப்படிதான் இருக்குமோ, சில பேர் விரல்கள் மடங்கி கிடக்கும், அவளுக்கு அதை நிமித்திக்கவே தெரியாது. அது மாதிரி பிசிக்கல் சரீர தர்மம் இருக்கும். அது மாதிரியா ஏதாவது விசேஷம் உண்டோன்னு கேட்டார். உடனே பெரியன் முதலானவாழ்லாம் காலக்ஷேப சமயங்களில் இப்படியெல்லாம் சாதிக்கிறது உண்டோ. வேதவியாசனுடைய பிரம்மசூத்திரத்திற்கு விசிஷ்டாத்வைத வேதாந்த ரீதியாக ஒரு பாஷ்யம் பண்ண வேண்டும்னு சொல்றது உண்டோ. பராசர பகவான் வேதவியாச பகவான் இவா 2 பேருடைய திருநாமத்தை 2 ஸ்ரீவைஷ்ணவ குமாரர்களுக்கு சூட்ட வேண்டும் என்று சொல்லுவதுண்டோ. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானத்தை அருளி அவருடைய திருநாமத்தை ஒரு ஸ்ரீவைஷ்ணவ குமாரனுக்கு சூட்ட வேண்டும் அப்படின்னார். உடனே சுவாமி அங்கேயே நின்றுட்டு இவருடைய கிருபை அடியனுக்கு பரிபூர்ணமா இருக்கும்னா அந்த கிருபா பலத்தாலே அடியேன் இந்த 3ஐயும் நிறைவேற்றுகிறேன்னு பிரதிக்க வேண்டாம். 3 பேர்ல நிமிந்து விட்டு அவர் பரமவிச்சாரா இல்லையா தெரியணும். அப்படி இந்த திருவாக்குக்கு அவளுடைய கிருபா கட்டாட்சி அவளை எப்படி கிடைக்கிறதுங்கிற அவ்வளவு சூக்ஷ்மம் நம்மால ஊகிக்கவே முடியாது. அந்த மாதிரி கிருபா அவளுக்கு கிடைக்கிறது. ஆமா ஆமா. அதனால தயானிகிரம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாஸ்ரயே ஏன விஸ்வசிருஜோ விஷ்ணோ அபூரியத மனோரதா. அப்புறம் பெரிய நம்பிகள் வந்து இவருக்கு நிறைய அர்த்தங்களை எல்லாம் பிரகாசித்து எல்லாம் பண்ண உடனே அவருடைய தர்மபத்னி அவ்வளவு வெகுவாக அவருக்கு லகுவாக இல்லாதபடியாலே அபச்சாரங்களை பொறுக்க முடியாமல் தான் தேவபெருமானிடத்திலே சென்று அங்கே ஆசிரமத்தை ஸ்வீகரித்தார். துரிய ஆசிரமத்தை தேவபெருமாள் சந்நிதியிலேயே அவனே காஷாய திருதண்டங்களை அனுகிரகிக்க அதை பெற்றார். அப்பவே அவன் எதிராஜா என்று கூப்பிட்டான். அன்னியிலேருந்து அப்போ முதல்ல ஆசிரிச்சுவா சுவாமி குருத்தாழ்வானும் முதலியாண்டான்.
இவா 2 பேரும் அக்ரிய சிஷ்யாள் என்று முதல்ல அவதரிச்சுவா. அவருக்கு சிஷ்யாளாக வந்து சேர்ந்தவன். அதாயிடுத்து. உடனே அங்கிருந்து புறப்பட்டு தான் நேர ஸ்ரீரங்கத்துக்கு போக வேண்டும்ங்கிற எண்ணம் வந்துடுத்தோ. சுவாமி ஸ்ரீரங்கத்துக்கு போகணும், எப்படி போகிறது அப்படின்னு அடுத்த கேள்வி. இதுக்குள்ள அங்கே இருக்கிறவாள்லாம் தீர்மானிச்சு இப்போ ஏதிராஜர் காஷாய ஸ்வீகரணம் பண்ணிட்டாருன்னு கேள்வி. அவரை போய் நாம் இப்படியான இங்கே அழிச்சின்னு வந்துடணும், தேவபெருமாண்டத்தில் பிரார்த்தித்து இங்கே அழிச்சின்னு வந்துடணும்னு எல்லா பெரியவாளும் அவருடைய ஆளவந்தாருடைய சச்சிஷ்யாலாம் தீர்மானிச்சு விட்டா. திருப்பி பெரிய நம்பிகள் தான் வந்தார். அவர் சொன்னார், அரையர் அழிச்சின்னு போனால் தேவையில்ல, பெரிய திருவரங்க பெருமாள் அரையர் திருவுள்ள முகக்கும்படி நன்றாக பாடுவர், அந்த பாட்டிலே பேரவளாளன் மயங்கே அந்த சமயத்தில் சொக்கி இருக்கிற சமயத்தில் ராமானுஜனை கேட்டு பெற வேண்டும் என்று தீர்மானிச்சா. அவரும் வந்தார். ஆழ்வார் பெரிய திருவங்க பெருமாள் அரையரை திருக்க திரும்பிகள் என்ன வரன் தரும் தெய்வ பெருமாள் அரையர் தேவபெருமாளுக்கு ஒரு அரையரை கேட்டிருந்தார். ஓஹோ, அரையர் திருவம் சேர்ந்தவா வந்து அப்போ 16 அரையர்கள் இருந்திருக்கார். நாதமுனிகளாலே நியமிக்கப்பட்டு 16 திவ்ய தேசங்களிலே. அதில் இவருத்தர் வரந்தரும் தெய்வ பெருமாள் அரையர்னு பேர். அவர் தான் இவர் அழைச்சின்னு வந்து சத்கரிச்சு தேவபெருமாள் சரியாக அழைச்சின்னு போய் திருக்கச்செல்விகள் கூட நம்ம ஆளவந்தாருடைய திருக்குமாரர் ஆச்சாரிய திருக்குமாரர் இருக்காருன்னா அது எவ்வளவு பிரதிபத்தி இருக்கும். அவர் அழைச்சின்னு போனார். அழைச்சின்னு போய் தேவபெருமாள்லாம் சேவை பண்ணி வச்சார், பெருந்தேவி தாயார் சேவை பண்ணி வச்சார். எல்லாம் ஆயிடுத்து. ராமானுஜன் வந்தார். அவரை எப்படியான அழிச்சின்னு போடுமே, அந்த குழந்தையை காட்டுமே என்னார். அவரை கட்டாட்சித்தார். ராமானுஜனை கட்டாட்சித்த பிற்பாடு தேவபெருமாளுக்காகத்தான் பாடினார். உயர் வர உயர் நலமுடையவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி அவனவன்னு பாடிட்டே இருந்தார். தேவபெருமாளுக்கு பரம சந்தோஷம். இப்படி ஆச்சரியமா நமக்கு வரந்தரும் தெய்வ பெருமாள் அறையிற காட்டும் அழகா இருக்காரு, திருவரங்கத்திலேருந்து வந்து பாடுறதுன்னு ரொம்ப சந்தோஷம், மகானந்தம். உடனே 5 சரம் 3 சரம்னு முத்து வடங்கள்லாம் சாத்திட்டு இருந்தான். அதெல்லாத்தையும் எடுத்து பெரிய திருவங்க பெருமாள் அறையிருக்கு பெருமான் அனுகிரகித்தான். அடியேன் இதுக்காக பாடலைன்னார். பின்ன என்ன வேணும், வாய் திறந்து கேளும், எதை கேட்டாலும் பெருமாள் கொடுக்கக்கூடியவர், அதனால் நீ கேட்டும் அப்படின்னு உடனே ராமானுஜனை தந்தவிட வேணும்னார். அதுக்கு பெருமாள் ஒரு அழகான வார்த்தை சொன்னார், நம் பெண்டுகள் தவிர எதை வேண்டுமானாலும் கேளும்னார். அதாவது ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி ஆண்டாள் மலையாள நாச்சியார் பெருந்தேவி தாயார் இவாளை தவிர வேற எதை வேணா கேளும்னார். உடனே ராமானுஜை தந்தோடு வேணும்னு உடனே ஐயோ ராமானுஜனை தவிர என்ன சொல்லாம போனோமேன்னு தேவபெருமாள் தான் திருவுள்ளம் நொந்தார்னு சரித்திரம். சரி, இனிமே அதை சொல்லியாச்சு, சொன்ன வார்த்தையை மீறப்படாது, கமிட்டட் இஸ் கமிட்டட். அதனால அனுப்பிச்சுட்டார். சந்தோஷமா அரே சுவாமி ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டார்னு சரித்திரம். இப்படி அங்கே போன உடனே அங்கே கிரமமாக இவருக்கு பெரிய நம்பிகளிடத்திலேருந்து பல ஆச்சாரியர்களிடத்திலும் திருக்கோட்டியூர் நம்பி அவரிடத்திலேருந்து தர்ம ஸ்லோகார்த்தம் திருமந்திரார்த்தத்தை கேட்டார். திருமாலையாண்டாரிடத்திலே திருவாய்மொழிக்கு அர்த்தம் கேட்டார். ஆழ்வார் பெரிய திருவரங்க பெருமாள் அரையர் பக்கல்ல திருவாய்மொழி ஓதி நல்வார்த்தைகளையும் கேட்டார். பெரிய திருமலை நம்பி பக்கலிலே ராமாயணத்துக்கு அர்த்தம் கேட்டார். இப்படி இந்த கிரமங்கள்லாம் காட்டுறா. படிக்கொண்டு கீழ்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிக்கொண்டு கோயிலி ராமானுஷம் குணங்கூறும் அன்பன்னு அவசனார் காட்டுறார். அப்படி இதெல்லாம் பண்ணின உடனே எந்த பெரிய நம்பிகளால இது பூர்த்தி ஆச்சோன்னு தனது சரித்திரத்தை அடங்கிட்டு அந்த ஒரு ஸ்லோகம், தயானிகம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணம் ஆශ්‍රயே ஏன விஸ்வசிருஜோஹோ விஷ்ணோஹோ மனோரதா அபூரியதா. எவராலே பெருமானுடைய திருவுள்ளமானது ஃபுல்ஃபில் ஆச்சோ என்ன அதை காட்டுறார். இனிமே எம்பெருமானார் விஷயமா பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகண்ணாது மாமகம் பிரசாதேதி யத்சூக்தி சுவாதீனபதிகாம் ஸ்ருதியம். அடியருடைய பிரணாமங்களை இவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிராஜரான லக்ஷ்மண முனி இளையாழ்வார்னு திருநாமம், எதிராஜர்னு திருநாமம், ராமானுஜன்னு திருநாமம், இப்படியெல்லாம் அவருக்கு திருநாமங்கள் நிறைய காரண பெயர்களும் நிறைய உண்டு அவருக்கு. இதை இந்த நமஸ்காரத்தை ஸ்வீகரிக்க வேண்டும் சொல்லிவிட்டு பிரசாதேதி யத்சூக்தி எவருடைய ஸ்ரீசூக்திகள் நம்ம எல்லாம் அனுகிரகம் பண்ணுகிறதோ சுவாதீனமதிகாம் ஸ்ருதியம் வேதாந்தம்
நாமிட்ட வழக்காக ஆகிவிடும். எம்பெருமானாருடைய வழியிலே அவருடைய ஸ்ரீசூக்திகளை நாம் சேவித்தோமானார்னு சொன்னார். இந்த சம்பிரதாயத்தில் எதிகளுக்கு முக்கியமான லட்சணம் என்னங்கிறத அடுத்ததாக காட்டுறார். சுவாமியை சேவிச்சிருக்காரோன்னு உபவீதினம் ஊர்துவபுண்ட்ரவந்தம் திரு ஜெகத் புண்ணியபலம் திருதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம். உபவீதினம் யஜ்ஞோபவீதம் இருக்கணும். ஊர்துவபுண்ட்ரவந்தம் பெருமானுடைய ஸ்ரீபாதங்களை பிராட்டியோடு கூடின ஸ்ரீபாதங்களை ஊர்துவபுண்ட்ரமாக தரிக்கிறவாளா இருக்கணும். திருஜகத் புண்ணியபலம் திருதண்டஹஸ்தம் திருஜகத்துக்கும் புண்ணியபலமான திருதண்டத்தை கையிலே ஏந்தி உள்ளவர். சரணாகத சார்த்தவாக வீடு. சரணாகதிக்கு அர்த்தம்னா அது எப்படி பிரவகிக்கிறதுன்னா ராமானுஜனாக பிரவகிச்சது. சார்த்தவாகம் ஈடே அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். சிகையா சேகரிடம் சிக முக்கியம். அதனால சிகா யஜ்ஞோபவீத ஊர்துவபுண்ட்ர திருதண்ட இது இருந்தால் ஸ்ரீவைஷ்ணவேதிகளுக்கு லட்சணம்னு காட்டுறார். யார் இப்போ அவதரிச்சிருக்காங்க? எம்பெருமானாரா அவதரிச்சது யாருன்னு தெரியணுமோ. பிரதயன் விபதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபுர் அஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரா அபிருதக் பிரதிபன்னயன்மயத்வைஹி வபிருதே பஞ்சபிஹி ஆயுதைஹி முராரேஹே. எம்பெருமானுடைய பஞ்ச ஆயுதங்களும் சேர்ந்துதான் இப்படி எம்பெருமானார்கிற ராமானுஜங்கிற ஆகாரத்திலே வந்து அவதரித்துள்ளதுன்னு கேட்கிறார். அதுக்கு ராமானுஜருடைய நூத்தந்தாதியிலேயே அடையார் கமலத்து அலர்மகள் கேழ்வன் கை ஆழியன்னும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும் ஒன் ஷார்ங்க வில்லும் உடையார் புரி சங்கமும் இப்பூதலங் காப்பதற்கென்று இடையே ராமானுஜமுனியாயினை இந்நிலத்தே. பெருமானுடைய பஞ்சாயுதங்களும் ஒரு சின்ன கமிட்டி மீட்டிங் போட்டு ஜெகத்தை எப்படி உத்தாரணம் பண்ண நாமளும் போய் உடையவராக வந்துட்டு சொல்லலாமா அப்படின்னு ஒரு சொல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு பஞ்சாயுதங்களும் உடையவராக வந்து அவதரிச்சுட்டு எவ்வளவு சுலபமாக காட்டுறார் பாருங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை சித்தாந்தங்கள்லாம் இருந்தது. அப்ப சித்தாந்தங்கள் அவத்தையெல்லாம் சமனம் பண்ணி உயர்ந்ததான ஸ்ரீவைஷ்ணவ விசிஷ்டாத்வைத வேதாந்த சித்தாந்தத்தை தான் பிரதிஷ்டாபனம் பண்ணினார்னு காட்டுறார். அதிலேருந்து நாளை தினம் அனுபவிக்கலாம்னு சொல்லி இன்னை தினம் உபன்யாசத்தோடு நிறைவுறச் செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.